வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் கதையை முடித்தார். தேர்தல் ஆணைய பெண் அதிகாரி வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் பணி குழு அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழகத்திற்கு வந்து ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். பெண் அதிகாரி ஒருவரையும் நியமித்துள்ளது தேர்தல் ஆணையம். தற்பொழுது ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வருகின்ற 1ஆம் தேதி முழுவதுமாக பறிக்கப்படும். தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அடுத்த 45 நாட்கள் தமிழகம் செயல்படும். காவல்துறை அதிகாரிகளது முழுவதும் கட்டுப்படுத்துவது தேர்தல் ஆணையம். ஸ்டாலின் அவர்கள் பெயரளவிற்கு மட்டும்தான் முதல்வராக செயல்படுவார். அவரது அதிகாரங்கள், பதவிகள் அனைத்தும் முழுமையாக பறிக்கப்படும். அதாவது பொம்மையாகத்தான் செயல்படுவார். ஏற்கனவே 5 ஆண்டுகள் பொம்மையாகத்தான் செயல்படுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டதும் குறிப்பிடத்தக்கது. சட்டசபை தேர்தலில் நிச்சயம் திமுக இந்த முறை 2வது முறை வரலாற்று சாதனை வெற்றியே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக களப்பணிகளை அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு கிராமங்களுக்கும் திமுகவின் தொண்டர்கள் மும்முரமாக செயல்பட வேண்டும் என்பதை ஸ்டாலின் அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஆனால் களப்பணிகள் மேற்கொள்வதற்கு பல கோடிகள் செலவு செய்தால் மட்டும்தான் இந்த முறை திமுக வெற்றியடைய முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய தோல்வியேதான் திமுக இந்த முறை தழுவும். ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுகவின் மீது, அமைச்சர்கள் மீது முன்வைக்கக்கூடிய காரணத்தினால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்து விட்டால் உதயநிதியின் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். அது மட்டுமல்ல, விஜய் அவர்களும் களத்தில் வந்துள்ளார். நிச்சயம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை விஜய் அவர்கள் வாங்கிவிட்டால் எப்படி 2011ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றாரோ அதேபோல் 2026லும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை விஜய் அவர்கள் பெற்றுவிட்டாலோ, ஆளும் கட்சியாக வந்துவிட்டாலோ திமுக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலிருந்து முழுவதுமாக அகற்றப்படும். எப்படி அண்ணா அவர்களது வருகைக்கு பிறகு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மறைக்கப்பட்டதோ, தற்பொழுது திமுகவுடன் அங்கம் வகிக்கிறதோ அதே நிலைமைதான் திமுகவிற்கு ஏற்படும்.